அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21, 22, 23. அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. நீங்கள் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே, விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும். அப்படி ஒரு விஷயத்த சொல்லி வைக்கிறார், ஒரு மிரட்டி வைக்கிறார் பாருங்க. ஒடுக்காதே சொல்றார். அந்நியனை நீங்க என்ன பண்ணாதீங்க, சிறுமப்படுத்தாதீங்க, அவனை ஒடுக்காதீங்க. வெளியூருக்காரன் வெளியாள் நீங்கள் என்ன பண்ண ஒடுக்காதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கணும் பொருந்தும், ஏன்னா எந்த மாநிலத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம் பாருங்க. நம்மக்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. அது மாதிரி வரவங்களாம் இங்கே வாழ்வாங்க. சொல்கிறார், அந்நியனை நீ என்ன பண்ணாத, சிறுமைப்படுத்தாத, ஒடுக்காத. ஏன்னா நீங்கள் ஒரு காலகட்டத்தில் எகிப்தில் அடிமையாக இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறார். அதனால் உன்னை நம்பி வரவனை நீ என்ன பண்ணாத, ஒடுக்காது அப்படிங்கிறார். அடுத்தது விதவை திக்கற்றவங்க. சில விதவைகளை திக்கற்றவங்கள அவங்கள ரொம்ப கொடூரமாக நடத்துகிறவங்களா இருக்கும். சில ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த சில ஹோட்டல்களில் ஏதோ வேலைகளை கேட்டு பாவம் அவங்களுக்கு எல்லாம் குடும்பம் விட்டுட்டு இருக்கோம், உறவுகள் யாராவது செத்து போயிருப்பாங்க, அப்பா அம்மா எல்லாம் போயிருக்கலாம், இல்லை பிள்ளைகள் தள்ளி விட்டுருக்கலாம். அந்த ஓனர் பண்ணுற சேட்டை இருக்கும்பாங்க. டீ கடைகளில் அவங்கள பயங்கர கடுமையாக வேலை வாங்குவாங்க, அவங்கள ரொம்ப உதாசீனம் ஒடுக்குவாங்க. அவங்க என்னடா பண்ணுற, வாழணுமேன்னு சொல்லி அது ஒரு 3 வேளை சாப்பாட்டுக்காக வாழணுமேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க, அவங்கள ரொம்ப ஒடுக்காதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, இப்படிப்பட்ட அந்நியர்கள் இவங்களெல்லாம் ஒடுக்காதீங்க, ஏழைகளை ஒடுக்காதீங்க அப்படின்னு தேவன் சொல்கிறத பார்க்க முடியும். நிறைய வசனங்கள் ஆதாரம் இருக்குது. சொல்கிறாரு, ஏன் ஒடுக்கக்கூடாதுன்னா, அவங்க ஒரு வேளை என்னை நோக்கி முறையிட்டாங்க, கடவுளே என்னை இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒடுக்குறாங்களேன்னு சொல்லி என்கிட்ட முறையிட்டு கண்ணீர் வடிச்சிட்டா, அந்த முறை என்கிட்ட முறையிட்டுட்டா, நான் என்ன ஆகிடுவேன், கோபம் கொண்டவர் ஆகிடுவேங்கிறார், நான் கொன்றுவேங்கிறார், உன் குடும்பம்லாம் இதாகிடும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுங்க, அவங்களை கனப்படுத்துங்க, ரொம்ப தூக்கி வச்சு நீங்கள் கொண்டாட சொல்ல, அவங்கள சக மனுஷனா நீங்கள் மதிச்சாங்க, அதுவே போதுமானது. நீங்கள் பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆண்ட காலம், பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆண்ட காலத்துலாம் இந்திய தேசத்தில் பயங்கரமான பிரச்சனை, ஜாதி மூலமாக ஒடுக்குறது, ஏழை குடியானவர்களை ஒடுக்குறது, திக்கற்றவர்களை ஒடுக்குறது, விதவைகளை ஒடுக்குறது, இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் பயங்கரமாக இந்தியாவில் இருந்துச்சு. அப்போது அங்கேருந்து வந்த ஆஃபீஸர்ஸ், அவங்களுடைய மனைவி, துரைமார்களுடைய மனைவிகள் இதெல்லாம் பார்த்தோன்னே, என்னடா இங்கே இப்படி இருக்க, ப்ளவுஸ் போடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இந்த தெருவில் போகக்கூடாது, நீங்கள்லாம் இந்த ஜாதி இப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப பிரச்சனையை உண்டாக்கி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த வெளிநாட்டு மக்கள், வெளி தேசத்து மக்கள் இந்திய மக்களுக்காக போராடிருக்காங்க. ப்ளவுஸ் போட அதுக்கு ஒரு பெண்மணி, லேண்டு கூட ஒரு சென்ட் லேண்ட் வாங்க முடியாது நம்ம பேரில் அன்னைக்கு காலங்களில். அங்கே போய் ஒரு அழகாப்சியம் கட்டிக்கணும், காலி பண்ணால் காலி பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்திய தேசம் இருந்தது. தமிழகமும் அப்படி தான் இருந்தது. சுயமாக ஒரு முடிவை எடுக்க முடியாதவங்களாம் இருந்தாங்க. ஒரு தன்னுடைய வீட்டை குறித்த முடிவை அவங்களால எடுக்க முடியாது. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நல்ல கெட்ட நிகழ்ச்சி அவங்களால சுயமாக எடுக்க முடியாது. அப்படி ஒடுக்கி வச்சுருந்தாங்க தெரியுமா. அவங்க நம்ம மேலே ஆசைப்பட்டது நம்மை ஒடுக்கணும்னு இல்லை, நம்முடைய செல்வம் அவங்களுக்கு தேவை, நம்முடைய பொருட்கள் அவங்களுக்கு தேவை, வாசனை திரவியங்கள், நம்ம நாட்டில் மரங்கள், இதெல்லாம் நிறைய ஏகப்பட்ட செல்வங்கள் நம்ம நாட்டில் இருந்துச்சு. இதெல்லாம் சுரண்டி கொண்டு போனான். கோல்டு, வைரம், எல்லாம் கோஹினூர், டைமண்ட்ஸ், இதெல்லாம் நிறைய கொண்டு போனாங்க. கோலார் கோல்டு ஃபீல்டில் நிறைய 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 எல்லாமே கொண்டுட்டு போனாங்க. ஆனால் மக்களை ஒடுக்கணும், அதை அப்ஜெக்ஷன் பண்ணுறது மட்டும் தான் ஒடுக்கணும் வழியே நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல.
நானும் இந்த இந்திய குடிமகன். ஆனால் ஒரு விஷயம், மக்கள் இங்கே ஆல்ரெடி ஒடுக்கப்பட்டிருந்தாங்களே, தேவன் அதெல்லாம் மாற்றினார். அவங்களுடைய குரல் எழும்புச்சு. கிறிஸ்தவம் ஒடுக்குதலை வெறுக்கிறது, சுயாதீனத்தை விரும்புகிறது. தேவனுடைய பிள்ளைகள் சுயாதீனமாய் எழும்பி செயல்பட வேண்டும். மற்றவங்களுக்கு நீங்கள் அவங்க சுயாதீனத்துக்கு உரிமையை கொடுக்கணும். யாரையும் ஒடுக்காதீங்க. நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்களை ஆதரிக்கலைன்னாலும் பரவாயில்ல, ஒடுக்கிடாதீங்க. இந்த சமுதாயம் ஒரு சமுதாயம் எழும்பி மேலே வரணும். ஒடுக்கப்பட்ட சமுதாயம், நெருக்கப்பட்ட சமுதாயம், புலம்புகிற சமுதாயம் மேலே வரணும். அடித்தட்டு மக்கள் மேலே வரணும். அதை நாம் விரும்புகிறவளாக இருக்கோம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம். ஒடுக்குதலை நாங்கள் வெறுக்கிறோம். ஆண்டவரே, ஒடுக்கி நசுக்கி வாழ்க்கையில் எல்லாம் இழந்த நிலைமையில் இருக்கிற மக்களை நாங்கள் நினைக்கிறோம். அடித்தட்டு சமுதாயங்கள் மேலே வரணும். ஆண்டவரே, அவங்க ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீங்கள் இரக்கமாயிருங்கப்பா. ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒடுக்குதலை விரும்பாத தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடித்தட்டு மக்கள், ஆண்டவரே, சொல்ற ஜாதி பிரச்சனையினால் சிதறண்டு நிற்கிற மக்கள் எழும்பி மேலே வரணும். அதுக்குண்டான வழிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் நாமத்தை உயர்த்துங்க. பார்க்கிற ஒவ்வொரு மேலே இந்த கரம் இருக்கட்டும். அவர்களுக்குள்ள தேசத்தை குறித்த, மக்களை குறித்த ஒரு புரிதல், சரியான பார்வை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.